பிரமாதமா இருக்கும். ம். நீங்க யாரு எதுக்காக வந்தீங்கன்னு கேக்குறேன். நான் தான் முன்னே ஜோசியம் சொல்றேன்னு சொன்னேனேம்மா. ஓஹோ, ஜோசியரா? ஆமா, ஜோசியம், அறுபடம், கைராசி, அதோட மொகராசி எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து சொல்லுமா மகராசி. இதோ பாருங்க. சரிதான் போ. வசூலுக்கு வந்திருக்கீங்களா? அட, இது சர்டிபிகேட்டுமா. ஊர்ல இருக்க பெரிய மனுஷெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான் பாருங்க. அதிகமா ஏன் சொல்வானே, இப்ப இருக்கிற ஸ்டார் எல்லாம் என் வாய் வழியா வந்தவங்க தான். வேணா ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். யா, என்ன இது மறைக்கிற? ஏம்மா, நீங்க கன்னி தானே? இல்ல, காயாதி. நான் அது கேட்கலம்மா, நீங்க கன்னி ராசி தானேன்னு கேட்டேன். ஆமா, கரெக்டா சொல்லிட்டீங்களே. பின்ன சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் இப்படி தள்ளுங்க. அப்போ உங்க கையை பிடிக்கலாமா? யோ, எப்படி இருக்கு உடம்பு? அடாடாடா, இந்த கையை பிடிச்சி ரேகையை பார்த்து சொல்லலாமான்னு கேட்டேம்மா. சரி சரி, இந்தாங்க. ச்சே, என்ன இந்தம்மா? என்ன இருந்தாலும் உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரக்கூடாதுமா. என்னையா? நீங்க ஒரு மனுஷனை காதலிச்சு அதுல தோல்வி ஏற்பட்டதுண்டா? உங்க கண்ணம் மேட்டுக்கும் கீழே ஓடுற கவல ரேகையை பார்த்தா உங்க காதலர் ஏதோ பேராபத்துல சிக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கே, உண்மையா? ஆமா, அவருக்கு வந்த ஆபத்து எப்படிப்பட்டது, எப்ப தீரும், விவரமா சொல்லுங்க. சொல்லிட்டா போது. எங்க கொஞ்சம் கையை காட்டுங்க. தே தே கண்ணி 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 துலாம் 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 கும்ப கும்ப கும்ப. ஆஹாஹாஹா, என்னம்மா இது, குருமேடே சரிஞ்சு கிடக்குதேம்மா. சூரியனுக்கு 3வது வீடு சுக்கிரன், அந்த வீட்டுல இல்லம்மா கேது உட்காந்துருக்கான். உங்களுக்கு யாராவது சகோதரன் இருக்கிறானா? ஆமா, இருக்கான். அவன் தான் கேது. இல்லைங்க, சேது. சேதோ பிராதோ எனக்கு தெரியாது, நான் ஜாதக ரீதியா சொல்றேன்.